ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவுட்டோர் குக்கிங் வித் சந்தியா. இன்றைக்கி நம்ம ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, புரட்டாசி சனிக்கிழமை என்னோடய விரதத்தை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதாங்க உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ எங்கேயாவது உங்களுக்கு இடையில பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசியில் நான்வெஜ் சாப்பிடாமல் 4 வாரமும் இருந்து விரதம் முடிக்கலாம் அப்படின்னு தாங்க நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால வீட்டிலலாம் ஒன்றும் விரதம்லாம் இருக்க வேண்டாம், விரதத்தை முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நானும் கொஞ்சம் வீக்காக இருக்கும், நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது இல்லைங்களா. சரி, நான்வெஜ் சாப்பிட்டா தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சரி 2 வாரத்தோட விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானும் பிளான் பண்ணிட்டேங்க. சித்தியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வேலை இருந்துச்சு. அங்கே போயிட்டு அப்படியே சித்தி வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோங்க. நாங்கள் காட்டு சைடு இருக்கிறதுனால வரப்பில் நிறைய துளசி எல்லாம் முளைச்சிருக்கும். சரி, பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணோம். ஸோ பெருமாளுக்கு துளசி மாலை தானே நம்ம கொடுப்போம், துளசி மாலை தானே பெருமாளுக்கு பிடிக்கும். அதனால தான் சரி துளசியை பறித்து நம்ம கையால் கட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக துளசியெல்லாம் பறிச்சிட்ருக்கோங்க. இவ்வளோ துளசி நமக்கு கிடச்சிச்சு. இதில் நிறைய பூவெல்லாம் பூத்துருச்சுங்க. அந்த பூவெல்லாம் காஞ்சு போயிடுச்சு. சரின்ட்டு பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இலையை மட்டும் எடுத்து கட்டிகிட்ருக்கோம். நான் கொஞ்சம் நேரம் கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பாப்பா நீ கட்டு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் வந்து பூவெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தா. நான் எடுத்து கட்டிகிட்டு இருந்தேன். சாமிக்கு ஏதாவது நம்ம கையால் நம்ம கட்டி போடும்போதும் நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போதும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால தாங்க சரி, இங்கே தான் துளசி நிறைய இருக்குது, பெருமாளுக்கு துளசி தானே பிடிக்கும், அதனால் நம்ம கையால் கட்டி தான் நாளைக்கு சாமிக்கு நம்ம பூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நிறையவே மாலை கிடச்சிச்சு, நல்லா இருந்துச்சு, மனசுக்கும் திருப்தியாக இருந்துச்சுங்க. நம்ம கையால் கட்டி சாமிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு மனசு திருப்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் இல்லைங்களா. பாருங்கள், இவ்வளோ மாலை கிடச்சிச்சு நமக்கு. அப்படியே கட்டி எடுத்து வச்சுட்டு நைட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அடுத்த நாள் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி இந்த க்ரீன் பேஸ்டல் கலரில் ஒரு சாரீ தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தான் பிளான் பண்ணியிருந்தேன். துளசியுமே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோங்க, வாடவே இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் பக்கத்தில் அடிப்பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்குதுங்க. அங்கே தான் நாங்கள் போகலான்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கோம். போகும்போது நிறைய வழியெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் ரோடெல்லாம் கொஞ்சம் சரியில்லாதனால செல்லை பிடிக்கிறதா இல்லை வண்டியை பிடிக்கிறதான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வீடியோ எடுக்கலைங்க. கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுத்தோம். நாங்கள் போகும்போது சாமியெல்லாம் ஓப்பன் பண்ணல, அப்போ தான் சாமியை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. போனதும் நாங்கள் அர்ச்சனைக்கு பூவெல்லாம் கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பாட்டெல்லாம் சாமி அலங்காரம் பண்ணுற வரைக்கும் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டோங்க. பேர் தாங்க அடிப்பெருமாள் கோவில், ஆனால் மலை மேலே இருந்துச்சு, நல்ல திருப்தியாக இருந்துச்சு, நல்ல பெரிய பெருமாளாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கிட்டு எங்களோட விரதத்தை முடிச்சாச்சு. சரி, தயிர் சாதத்தில் நம்மளோட விரதத்தை இன்றைக்கி முடிப்போம் அப்படிங்கிறதுனால தயிர் சாதம் தாங்க முதல்ல சாப்பிட்டு என்னோடய விரதத்தை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொய்யா மரத்தில் டெய்லியும் 1, 2 தாங்க கொய்யாப்பழம் கிடைக்குது. அதுதான் இன்றைக்கி ஒன்று கிடச்சிச்சு, அதை தாங்க சாப்பிட்டுட்ருக்கோம். நிறைய கிடைச்சா யாருக்காவது ஷேர் பண்ணலாம், ஆனால் அந்த மாதிரி இல்லை, ஒன்று தான் கிடைக்குது. அப்புறம் அடுத்த நாள் நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக தான் நம்ம விரதத்தையே முடித்தோம். அப்போ மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டார் நேரமாகவே. மட்டனில் சுவரொட்டி, ஈரல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாருங்க. இந்த சுவரொட்டியை வந்து நம்ம குழம்புல போட்டு குக் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போது அதனோட சத்து அப்படியே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதை தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதை லைட்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஆட் பண்ணி அந்த வாட்டரில் டிப் பண்ணி சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி தாங்க சுட்டுட்ருந்தோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாப்பிட முடியாமல் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராவது வீக்காக இருக்காங்க, நாட் ஒன்லி சைல்ட்ஸ், பெரியவங்களும் சாப்பிட்லாம், யாருக்காவது ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாவாங்க. அப்புறம் மீதி இருக்க மட்டனை நான் பாயில் பண்ணிவிட்டு எலும்பை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் பிரியாணியில் போட்டு செஞ்சுட்டேங்க. நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தான் பிரியாணி செஞ்சோம், சாப்பிட்டுட்டோம்.
பாருங்கள், முட்டை, ரைத்தா அண்ட் பிரியாணி, தண்ணி குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. எங்களுக்கு இந்த டே சூப்பராக போச்சு. தேங்க்ஸ் வாட்சிங். டாடா.